உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு முதுகு வலி வருதுன்னா, முக்கியமான காரணம் வந்து மசில் ஸ்ட்ரெயினா இருக்கலாம். ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்க் ஹெர்னியேஷன், ஸ்டீனோசிஸ், டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் இந்த மாதிரியான கண்டிஷனால தான் வந்து உங்களுக்கு முதுகு வலி வந்து அதிகமா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜெயசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பைன் டிஸ்க் ரிலேட்டடான பெயின் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நாங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல், இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல், அறுவை சிகிச்சை தவிர்த்து பிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாக ரெக்கவரி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு முதுகு வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் செய்கிற அதிகப்படியான வேலை நிமித்தமாகவும், இல்லை இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாக இருக்கலாம், ஆக்சிடென்டல் இன்ஜுரியாக இருக்கலாம், இந்த மாதிரி காரணங்களாக வந்து சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மசில் இம்பேலன்ஸ். அந்த மசில் இம்பேலன்ஸை வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம்னா, நீங்கள் செய்கிற வேலை நிமித்தமாகவோ கீழே விழுறதுனாலேயோ வந்து அந்த மசில் வந்து உங்களோட ஸ்பைனை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கும், உங்களுக்கு வலி வராது. அதுக்கு முக்கியமான ஒரு மசில் நான் சொல்கிறேன். பேக்கில் வந்து எரக்டார் ஸ்பைனே அப்படிங்கிற ஒரு மசில் இருக்குது. அது வந்து சாக்கரத்துலேருந்து ஸ்கல் வரைக்கும் வந்து ஸ்பைனில் ரெண்டு பக்கமும் அட்டாச் ஆன மாதிரி போகும். இந்த எரக்டார் ஸ்பைனே மசிலில் ஏற்படுற இம்பேலன்ஸ்னால தான் வந்து பேக் பெயின் வந்து அதிகமாக வரும். ஏன்னா இந்த எரக்டார் ஸ்பைனை தான் வந்து ஸ்பைனை வந்து நல்லா ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கும், ஸ்பைனல் மூமெண்ட்ஸ் வந்து சைடாக போகிறது, பேக்கில் போகிறது, எல்லா மூமெண்ட்டுக்கும் வந்து இந்த எரக்டார் ஸ்பைன் தான் வந்து முக்கியமாக வந்து செய்யுது. இந்த மசிலில் ஏற்படுற இம்பேலன்ஸ்னால நிச்சயமாக வந்து அந்த ஸ்பைனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி குறையும். நிறைய ப்ரெஷர் வந்து அந்த மசிலில் விழுறதுனால ஸ்பைனுக்கு வந்து ரொம்ப கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து போகும். அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் போகிறதுனால தான் வந்து ஸ்பைனில் வந்து டிஸ்கில் வந்து பல்ஜ் ஏற்படுது, ஹெர்னியேஷன் வருது, ஸ்டீனோசிஸ் வருது, ஃபைனலாக வந்து டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் இது எல்லாமே வருது. இப்போ இந்த மசில் வந்து நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ரென்தனிங்காக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து ஸ்பைனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இந்த மசில் வந்து ஸ்டேபிளாக பார்த்துக்கும். இந்த எரக்டார் ஸ்பைனே மசில் வந்து சேஃபாகவும் ஸ்ட்ரென்தனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இன்னொரு மசில் இருக்குது. அதாவது கோர் மசில்ஸான அப்டாமினல் மசில்ஸ், முக்கியமாக லோயர் ஆப் மசில்ஸ், கீழ் வயிற்று பகுதியில் இருக்க தசைகளை வந்து வலுவடைய செய்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ லோயர் அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா பேக்கில் இருக்க அந்த எரக்டார் ஸ்பைனுக்கு வந்து ப்ரெஷர் வந்து குறையும். அதாவது லோயர் ஆப் ஸ்ட்ரென்தனாக இருக்கப்போ பின்னாடி இருக்கிற எரக்டார் ஸ்பைனே மசில் வந்து ஆக்டிவிட்டி வந்து செய்யும், ஆனால் அதுக்கு வந்து லோடு வந்து கம்மியாக கொடுக்கும். ஏன்னா லோயர் ஆப் மசில்ஸ் வந்து அந்த வேலைகளை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக எடுத்து செய்யறதுனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வந்து குறையும். அதனால ப்ரெஷர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அதிகமாக போகாது, ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லோயர் ஆப் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து எல்லா ப்ரெஷரும் வந்து அந்த எரக்டார் ஸ்பைனல் மசிலுக்கு தான் வந்து போகும். அப்படி போகிறதுனால எக்ஸசிவ் ப்ரெஷர் வந்து அந்த மசிலுக்கு விழுது. எக்ஸசிவ் ப்ரெஷர் வந்து அந்த மசிலுக்கு விழுறதுனால அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக ஆகும். அப்படி டைட்டாக ஆகுறதுனால தான் அந்த மசில் இம்பேலன்ஸ் ஏற்படுது. அந்த மசில் இம்பேலன்ஸ் ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா, நார்மலாக இருக்கிற ஆர்ச் பொதுவாகவே பேக் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ அந்த மசிலில் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால பேக் ஆர்ச் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகும். பேக்கில் ஆர்ச் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுறப்போ என்ன ஆகும்னா, ரொம்ப எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின் வந்து அந்த மசிலுக்கு ஏற்படும். கீழே விழுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்பாண்டிலோலிஸ்தெசிஸ்ன்னு சொல்லுவோம். L5S1 லெவலில் வந்து அந்த வெர்டிபிரல் பாடி ஒன்னோட ஒன்று ஸ்லைட் ஆகி கொஞ்சம் முன்னாடி வந்துடுது. இல்லை L4 L5 லெவல்லையும் நடக்கும். மசில் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து ஸ்லிப் ஆகி வெளியே வந்துடுது. அதே போல் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகுறது, ஹெர்னியேஷன் ஆகுறது, இந்த இடத்துல வந்து சைடில் வர ஹோல் வந்து ரொம்ப சுருங்குது, ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் இதெல்லாம் வந்து வரதுக்கு இந்த மாதிரி மசில் இம்பேலன்ஸ்னால தான் வருது. லோயர் அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு எரக்டார் ஸ்பைனல் மசிலுக்கு வந்து ரொம்ப லோடு வந்து போகாது. குனியும் போது, நிமிரும் போது ஸ்பைனுக்கு வந்து ரொம்ப லோடு போகாது. குனிஞ்சு ஏதாவது வெயிட் தூக்கும் போது இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து அந்த மசிலில் ஏற்படாது. 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்சு வெயிட் தூக்கணும், உடனே எங்களுக்கு வந்து இடுப்பில் பிடிச்சிக்கிட்டு குனிய நிமிர முடியல அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆப் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கதான். இதுவே 30 வயசு ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெர்னியேட்டட் டிஸ்க் வருது. அதுவும் இதே காரணம் தான். லோயர் ஆப் மசில் வீக்காக இருக்கிறதுனால எக்ஸசிவ் லோடு வந்து எரக்டார் ஸ்பைனுக்கு விழுறதுனால டிஸ்க் வந்து ஹெர்னியேஷன் ஆகுது. அதே போல் 40 வயசு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த உடனே டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆகிடுது.
ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கேப் வந்து சுருங்கிடுது. சைட்ல ஸ்பைன்ல வர்ற அந்த ஃபொராமினல் கேனல் வந்து சுருங்கிடுது. அதனால ஸ்டீனோசிஸ் ப்ராப்ளம் வருது. இன்னும் 60 வயசுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் வருது. இது எல்லாமே வந்து இந்த லோயர் ஆப் மசில் வந்து வீக்கா இருக்கிறதுனால எக்ஸசிவ் ஒர்க் லோடு வந்து எரக்டார் ஸ்பைனுக்கு விழுந்து அந்த ஸ்பைன்ல வந்து ப்ரெஷர் அதிகமா போறதுனால தான் வருது. L4 L5 லெவல்ல வந்து டிஸ்க்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்ல சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து மேற்கொண்டு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க L3 L4 லெவல்லே டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, அதுக்கு மேலேயே வந்து டிஸ்க் வந்து அதிகமா வந்து ப்ராப்ளத்துல இருக்கு, அதையும் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கவங்க எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ண முடியும்? முக்கியமா லோயர் ஆப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேல இருக்கிற டிஸ்க் வந்து ஹெர்னியேஷன் வந்து ஆப்ரேஷன் இல்லாம வந்து நீங்க தவிர்க்க முடியும். ஏன்னா லோயர் ஆப் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆச்சுன்னா பின்னாடி எரக்டார் ஸ்பைனுக்கு வந்து லோடு போறது வந்து குறையறதுனால மேற்கொண்டு வந்து அந்த டிஸ்க் வந்து ஹெர்னியேஷன் ஆகாம அந்த எரக்டார் ஸ்பைனை மசில் வந்து பாத்துக்கும். இப்ப இது வீக்கா இருந்துச்சுன்னா எல்லா ப்ரெஷரும் வந்து எரக்டார் ஸ்பைனுக்கே போகும். அப்படி போறதுனால திரும்பவும் அந்த ஸ்பைனுக்கு வந்து லோட் ஆகும். அதனால லோயர் ஆப் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோல வந்து லோயர் ஆப் ஸ்ட்ரென்தனிங்க்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பேக் பெயின் நல்லா குறையும். இந்த லோயர் ஆப் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சிம்பிளானது. கம்ஃபர்டபுளா இதை போல முட்டி போட்ட மாதிரி பெட்ல உட்காந்துருங்க. நல்ல பேக் வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கணும். 2 கையும் ஊன மாதிரி இப்படி இருங்க. இருந்துட்டு ஒரு கை மட்டும் லேசா ரைஸ் பண்ணுங்க மேல. ரைஸ் பண்றப்போ உங்களுக்கு லோயர் ஆப் அப்டாமினல் மசில்ஸ் எல்லாமே வந்து டைட்டா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். அதை ஃபீல் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கை தூக்குங்க. இந்த கை தூக்கும் போதும் வந்து அந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்ல டைட்டா ஆகிறத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து ஒரு கைக்கும் வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன்ல இருந்து 7 ரிப்பீட்டேஷன் வரைக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் 2 கையும் தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது பண்ணும்போது முதுகு வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி கொஞ்சம் இந்த லெவல்ல பொசிஷன்ல இருக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்ததுன்னா உங்களுக்கு லோயர் ஆப்லயோ இல்ல அப்டாமினல்லையோ வந்து டைட்னஸ் வந்து ஃபீல் ஆகாது. அதனால இந்த பொசிஷன்ல வந்து ஒரு 30 டிகிரிஸ் வரைக்கும் இந்த மாதிரி பெண்ட் ஆகி இந்த பொசிஷன்ல நீங்க பண்றப்போ டைட்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதுவும் வந்து ஒரு 5 to 7 ரிப்பீட்டேஷன் வந்து 2 times a day வந்து செய்யறப்போ லோயர் ஆப் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகுறதுனால பேக்ல வந்து ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஓவர்லோடு வந்து ஸ்பைன்ல விழாது. இது போல பெட்ல வந்து நல்லா நேரம் படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஒரு காலை மட்டும் முட்டி மடக்காம ஸ்ட்ரைட்டா ஒரு 60 டிகிரிஸ் மட்டும் தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்றப்போ உங்களுக்கு லோயர் ஆப்ல இருந்து ஹோல் அப்டாமன் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா டைட் ஃபீல் ஆகும். நல்லா டைட் ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் மெதுவா கீழே இறக்குங்க. மூணாவது வந்து இதே போல படுத்த பொசிஷன்ல வந்து 2 காலையும் வந்து முட்டி மடக்காம ஆல்டர்னேட்டா வந்து மூவ் பண்ணுங்க. நல்லா இது போல மூவ் பண்றதுனாலயும் வந்து உங்களுக்கு கோர் மசில்ஸ் வந்து நல்லா டைட்னஸ் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். பேக்ல இருக்க ஸ்பைனல் மசில்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது 1 minute to 2 minutes வந்து 2 times a day வந்து செய்யலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து படுத்துட்டு பண்ணலாம். அதே போல நின்றுட்டு ஈஸியா பண்றது எப்படின்னு சொல்றேன். இது போல நின்றுட்டு பண்ணிட்டு ஒரு காலா வந்து லிஃப்ட் பண்ணி இறக்குங்க. மெதுவா ஆல்டர்னேட்டா லிஃப்ட் பண்ணி இறக்குங்க. இது வந்து ஒரு 1 minute to 2 minutes வந்து 2 times a day செய்யறப்போ கோர் மசில்ஸ் அப்டாமினல் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸ்ட்ரென்தனிங் ஆகும்னால பேக்ல வந்து ஸ்பைனல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பைனல் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஹிப்போட பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பேக் பெயின் நல்லா குறையும். இந்த பொசிஷன்லேயே வந்து லோயர் ஆப் கோர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்றது சொல்றேன். இப்படி உட்காந்துட்டு உடம்பு நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு கை 2யும் ஸ்ட்ரைட்டா எவ்வளவு தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்குங்க. தூக்கிட்டு உடம்பு வந்து ஒரு 20 to 30 டிகிரிஸ் வந்து லைட்டா வளைச்சிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி ஹோல்ட் பண்றப்போ லோயர் ஆப்ல இருந்து அப்பர் ஆப் மசில்ஸ் வரைக்கும் நல்லா டைட்னஸ் ஃபீல் ஆகும். ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் கையை இறக்கிட்டு பின்னாடி வாங்க. அதுக்கப்புறம் கை 2யும் மேலே தூக்கிட்டு திரும்ப உடம்பு அதே போல ஒரு 20 to 30 டிகிரிஸ் மடிச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இது வந்து ஒரு 8 to 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செய்யுங்க. உங்களோட ஸ்பைனை வந்து நீங்க சேஃபா பார்த்துக்கலாம். எந்த எக்ஸசைஸ் செய்தும் வலி குறையல, வலி ரொம்ப அதிகமா இருக்கு, சிவியரா வந்து உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களுக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியம் நல்ல ரெக்கவரி கொடுக்கறது மட்டும் இல்லாம திரும்ப வலி வராம இருக்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.